வணக்கம். ராகுல் காந்தியுடைய மூன்றாவது பிரஸ் மீட் எந்த விதமான எக்ஸ்போஷரை வெளிக்காட்டியிருக்கிறது? எதற்காக கே ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஏராளமான மூத்த தலைவர்கள், இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதுவரை களத்தில் இறங்கவில்லை? எதற்காக ராகுல் காந்தியை ஆன்டி நேஷனலாக சித்தரிக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது? எதற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது அலிகேஷன் வந்ததற்கு பின்பு அவர்கள் அதற்கான பதிலை கொடுக்காமல் பிஜேபி களத்தில் இறங்கி பிரஸ் மீட்கள் வழியாக பதிலை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள்? லாபம் யாருக்கு போனது? ஓட்டு திருட்டுக்கான உண்மை என்ன? அனைத்தையுமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆதாரப்பூர்வமாக எடுத்து காட்டப் போகிறேன். ராகுல் காந்தி எங்கெல்லாம் கோட்டை மிஸ் செய்தார், அவர் மீது இருக்கக்கூடிய தவறுகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதாவது இந்த ஒட்டுமொத்த வீடியோவை ரொம்பவே பேலன்ஸ்டாக நீங்கள் பார்க்க வேண்டும். பிகாஸ் ராகுல் காந்திக்கு போகக்கூடிய லாபமோ நரேந்திர மோடிக்கு போகக்கூடிய லாபமோ கிடையாது. இது இந்த நாட்டு மக்களுடைய உரிமை அளிக்கப்படுவது, பறிக்கப்படுவது, நசுக்கப்படுவது, உங்களுடைய ஓட்டதிகாரத்திற்கான அந்த புரிதல் உங்களுக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக இவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நான் காட்டக்கூடிய இந்த முதல் 3 வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் இந்த ஓட் சோரிக்கான அந்த விவகாரம் சீரியஸான விவகாரமாக இருக்கிறது. பிஜேபிக்கும் நாங்கள் பதில் கொடுக்க போகிறோம், காங்கிரஸிற்கும் பதில் கொடுக்க போகிறோம். மற்ற அரசியல் கட்சிகளும் இதை மிக ஆழமாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் ஓட்டு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏற்கனவே இழந்து விட்டார்கள். இதற்கு மேல் அதை உங்களால் காப்பாற்றவும் முடியாது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை நாம் அனைவருமே சேர்த்து தான் உடைக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக எங்களை ஏற்கனவே முடக்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு கூட்டிச் செல்லலாம். ராகுல் காந்தியுடைய அலிகேஷன் 25 லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்டிருக்கிறார்கள், தவறான முறையில் ஹரியானாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய இந்த அலிகேஷன் இஸ் திஸ் வாட் ராகுல் காந்தி வாஸ் டாக்கிங் அபவுட் ஆஸ் ஹைட்ரோஜன் பாம். ராகுல் காந்தியுடைய ஹைட்ரோஜன் பாம் இதுதானா, அல்ல அதே போன்ற இன்னொரு பிரஸ் மீட் மற்றும் தானா? ஃபைல்ஸ் என்கிற பெயரில் ராகுல் காந்தியுடைய 3வது பிரஸ் மீட். 3 பிரஸ் மீட்டிலும் ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஆதாரங்கள் எந்த அளவில் சீரியஸாக இருக்கிறது, அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத தேர்தல் ஆணையம், ஒரு துளி கூட கவலைப்படாத அரசாங்கம், இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீங்க பார்த்தீர்கள்னா அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? அனைத்துமே மிக ஆழமாக நாம் சிந்திக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு இருக்கு. என்னுடைய முதல் ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மை ஃபர்ஸ்ட் proof to prove that this is being done by பிஜேபி. பிஜேபி தான் இந்த ஓட்டு திருட்டை செய்கிறார்கள், பிஜேபியுடைய கைக்கூலியாக வேலை பார்ப்பது தேர்தல் ஆணையம் என்று அந்த ஆதாரத்தை, என்னுடைய முதல் ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அமித் மால்வே என்ன கூறுகிறார்? 223 பேர் ஒரே இடத்துல போய் ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ராகுல் காந்தி எல்லாம் ஒரு ஆளு நீங்க போய் நம்புறீங்க, அதெல்லாம் பொய், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. Now to the same Amit Malviya, please see this video. இந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த வீடியோ 13ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வீடியோ. பிஜேபியுடைய கிராம் பிரதானுடைய மகன், he is not even 18, 18 வயது கூட நடக்கவில்லை இந்த நபருக்கு. 8 முறை 8 இடங்கள்ல ஓட்டு போடும்போது செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். செல்ஃபி எடுத்து அந்த ஓட்டு போடும்போது எடுத்த அந்த படம். அதுக்கப்புறம் இந்த சிறுவனை கைது செய்தார்கள், வேற விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டிட் யூ டுக் த செல்ஃபோன், ஹவு டிட் யூ டுக் த செல்ஃபி, அண்ட் ஹவு கேன் திஸ் பாய் காஸ்டட் 8 votes? Amit Malviya says, you can't. The same thing. Kiran Rijiju says, no, you can't cast so many votes.
Here the example, live example of BJP's Gram Pradhan's son, who's not even 18. He casted 8 votes. Just see this video. This young man, all of 17 years, managed to cast 8 votes. Now arrested, in a video that went viral, he recorded on his phone, he can be seen casting votes in favor of the BJP multiple times. Named Rajan Singh, son of a BJP worker, he was arrested after several leaders of the opposition parties, including Congress and Samajwadi Party, shared the video of the incident on X, formerly known as Twitter. In the 2-minute-long video, he could be seen voting for a BJP candidate, Mukesh Rajput, on the electronic voting machine at least 8 times. Rajput is a BJP candidate from Farrukhabad Lok Sabha constituency in Uttar Pradesh. என்னுடைய ஆதாரம் நம்பர் 2, பிரசீலியன் மாடல். 22 இடங்களில் 2 பூத்களில் எப்படி ஓட்டு போட முடியாது என்று கூறக்கூடிய இதே பிஜேபியினர்கள், யாரோ ஒரு பெண்மணி வெளிநாட்டை சார்ந்த ஒரு மாடல், அந்த பொன் பேரில் எபிக் கார்டு वोटर्स आईडी क्रिएट செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அதை திணிக்க முடியும்? அதை நீங்க பாருங்க. खेल चला रखा है शरेआम, ये देख लो, ये देख लो, ये देख लो, ये देख लो, टाइम देख लो भैया, வோட்டிங் டைம் முடிந்ததற்கு பின்பு கேட்டை உடைச்சுக்குன்னு ஆயிரக்கணக்கான நபர்கள் உள்ள அனுப்பப்படுகிறார்கள். This is what Rahul Gandhi was talking. They are creating space for vote chori. யாருன்னே தெரியாது, அட்ரஸே தெரியாது, அடையாளமே தெரியாது, யாரோ ஒரு நபருடைய ஃபோட்டோவை வச்சு அடிச்சு விடுங்க. 20 ஓட்டு, 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டுன்னு. அந்த ஓட்டை எப்படி போட முடியும்? இப்படி இந்த கூட்டத்தை உள்ளே அனுப்பி நீங்கள் ஓட்டு போடுங்க. அதனால தான் 5 மணிக்கு அப்புறம் 10%, 8%, 12% ஓட்ஸ் அதிகமாக போடப்படுகிறது. இந்த நிலை டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது நடக்குது. போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள், தேர்தல் ஆணையர் அங்கே இருக்கிறார், தேர்தல் அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் முன்பே இந்த கூட்டம் பூட்டை உடைத்து உள்ளே போகிறது. Is this not evidence? You want more evidence? I will give you one more evidence. என்னுடைய 3வது வீடியோ நீங்கள் பாருங்க. யார் இந்த நபர்கள்? எப்படி ஓட்டு போட வருகிறார்கள்? எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போகிறது? தமிழ்நாட்டிற்கும் இந்த அச்சம் இருக்கிறது. இட்ஸ் a warning to Mr. M.K. Stalin. Please come on the streets, please. You have to speak. போராடுங்கள். ஜனநாயகத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதற்காக அமைதியாக இருக்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சேம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷோ யூ நவ் ஆர் இன் தமிழ்நாடு ஆல்சோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபி பீகாரில் இன்னைக்கு தேர்தல் நடக்க போகிறது. முதல் சுற்று இன்னைக்கு 6ஆம் தேதி. பீகாரில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக இந்த நபர்களுக்கு டிக்கெட்டை வாங்கி அவர்களை அனுப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது பிஜேபி. இவர்கள் தான் இந்த 5 மணிக்கு அப்புறம் உடச்சி உள்ளே போகிறது. ஒரே நபர் 10 இடங்களில் போய் ஓட்டு போடுறது, 20 இடங்களில் போய் ஓட்டு போடுறது, 100 இடங்களில் போய் ஓட்டு போடுறது இவர்கள் தான். இது போன்ற நபர்களை ஜென்ரேட் செய்வதற்காக அவங்களுக்கு வெறும் ஒன்றும் இல்லை, 2000 ரூபா காசை கொடுத்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னால் போதும். they will go anywhere, they will go. You see how BJP is mobilizing this mob, vote chori mob. Please see. கழுத்தில் BJP உடைய கொடி எல்லாம் இருக்கு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. பாருங்க. बिहारी है वो बिहार जा रहे हैं. कहाँ जा रहे हो भाई साहब? बिहार जा रहे हो? भारतीय जनता पार्टी भेज रही है. टिकट किसने कटवाई है? बीजेपी ने टिकट कटवाई है. सभी की टिकट बीजेपी ने कटवाई है. क्या करने जा रहे हो? वोट डालने जा रहे हो. तो देखिए कितने खुश हैं, चेहरे पर खुशी है, हंसी है. ये आप जरूर देख सकते हैं. करनाल रेलवे स्टेशन से ये तस्वीरें और भी देखिए. So now this is the proof what BJP wanted, what Gyanesh Kumar wanted. I have shown you the proof. இதனால் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் delete செஞ்சுட்டு
சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது, கொடுக்க முடியாதுன்னு கூறக்கூடிய ஞானேஷ்குமார். பிகாஸ் ஆல் ஆஃப் திஸ் வில் கம் அவுட் இன் த பப்ளிக். காங்கிரஸ் எடுத்து வைத்த முதல் குற்றச்சாட்டு என்ன? ஓட்டுச்சோரி நடக்கிறது. இந்த ஹரியானா தேர்தலுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்ல, எந்த அரசியல் கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள், அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், யாருமே பிஜேபி மீண்டும் ஒரு முறை ஹரியானாவில் வரப்போகிறது என்று யாருக்குமே தெரியாது, யாருக்குமே நம்பிக்கையுமே கிடையாது. அதற்கான மிக முக்கியமான காரணம் விவசாய போராட்டம். ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வரும் என்கிற இந்த விஷயத்தை எக்ஸிட் போல்ஸ் மிக தெளிவாக எடுத்து வைத்தது. எக்ஸிட் போல் மட்டுமல்ல, போஸ்டல் பேலட்டில் 73 இடங்கள் யாருக்கு போனது? காங்கிரஸுக்கு போனது. பிஜேபிக்கு வெறும் 17 இடங்கள் மட்டுமே, சீட்டுகள் மட்டுமே. அப்போ ஒட்டுமொத்த தேர்தலை எப்படி பிரட்டி போட்டார்கள், அதற்கான இன்னொரு ஆதாரத்தை நேற்று ராகுல் காந்தி எடுத்து வைத்திருந்தார். ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டருடைய இந்த பைட்டை பாருங்கள். भारतीय जनता पार्टी एक तरफा सरकार बना रही है, हमारे पास सारी व्यवस्थाएं हैं, आप चिंता मत करिए. Now, please notice the smile on his face. And please notice the word Vyavastha. What exactly is the Vyavastha that the Chief Minister of Haryana is talking about? This is 2 days after the election, when everybody is saying that the Congress party is sweeping the election, when every indicator is that the Congress party is going to win, all the polls, all the exit polls are saying it, and this gentleman is very sure and is smiling that the BJP has some vyavastha that is going to show itself. Play that again. Look at मैंने the शुरू से smile. ये कहा है Please कि look at the भारतीय smile. जनता पार्टी एक तरफा सरकार बना रही है, हमारे पास सारी व्यवस्थाएं हैं, आप चिंता मत करिए. இந்த நபர் முகத்தில் இருந்த அந்த கேவலமான சிரிப்பை நீங்க பார்த்தீர்களா? हमने व्यवस्था बना दी है, நாங்க ஏற்கனவே மேனேஜ் செஞ்சிட்டோம். தைரியமாக பேசுறார்கள், தைரியமாக பேசுறார்கள், நாங்க ஏற்கனவே மேனேஜ் செய்து விட்டோம். இதே போன்ற வீடியோ தான் கேரளாவை சார்ந்த ஒரு நபரும் கூறியிருந்தார். நாங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்களை திரட்டுவோம், காஷ்மீர்ல இருந்து கூட ஆட்களை கூட்டிட்டு வருவோம். கேரளா பிஜேபியின் தலைவர் ஓப்பன் கேமராவில் பேசிட்டு இருக்கார். ஸோ தேர்தலுக்கான அர்த்தம் கிடையாது. தேர்தல் ஏற்கனவே ஃப்ரீஸ் செய்யப்படுகிறது, முடிவெடுக்கப்படுகிறது. உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது நாடகம் மட்டுமே, நாடகம் மட்டுமே. தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த ஆபத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டில் 93 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் இருக்கிறார்கள் ஈஸ்வரம் போர்ட்டல் படி. பார்லிமெண்டில் கொடுத்த ஒரு லெட்டர் கடிதாசி, அதன்படி பார்த்தீர்கள்னா ஒஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை 35 லட்சம். இவர்களுக்கு டிஎம்கேவை பற்றி தெரியுமா, ஏடிஎம்கேவை பற்றி தெரியுமா, அல்ல விஜயை பற்றி தெரியுமா, சீமானை பற்றி தெரியுமா, திருமாவை பற்றி தெரியுமா, எம்கே ஸ்டாலினை பற்றி தெரியுமா, அல்ல தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியுமா? இவர்களுக்கு தெரிஞ்சது ஒரே கட்சி மட்டும்தான், ஒரே முகம் மட்டும்தான், மோடி அண்ட் தாமரை, பிஜேபி. ஏற்கனவே 6,50,000 வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள், திணித்து விட்டார்கள். அடுத்தபடியாக இந்த எஸ்ஐஆர் என்கிற பெயரில் 7 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டாலே போதும், 15 சீட்டுகளை நீங்கள் மறந்துடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 சீட்டுகள் பிஜேபிக்கு போகும். 15 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டார்கள்னா எவ்வளோ? 30லிருந்து 40 சீட்டுகள். 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டார்கள்னா ஒட்டுமொத்த ஆட்சியே மாறிவிடும். ஹரியானாவில் வெறும் 25 லட்சம் வாக்காளர்கள் தான். அந்த 25 லட்சம் வாக்காளர்களை வைத்து ஒட்டுமொத்த ரிசல்ட்டையே பிரட்டி போட்டு விட்டார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் நடக்கப் போகிறது. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை, அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு எச்சரிக்கை. யார் இந்த நபர்கள்? குஜராத் லாபி. எதை வேணாலும் செய்வோம், எவ்வளோ திருட்டை வேணாலும் செய்வோம், யாருமே எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. கிரண் ரிஜிஜு வெளிவந்து ஒரு பிரஸ் மீட்டை வைத்து கொடுத்த பதில். ராகுல் காந்தி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நம்பக்கூடாது. ஒட்டுமொத்த பிஜேபியோட ஸ்டாண்டே அதுதான். Where is Gyanesh Kumar? The allegation is on election commission, and the election commissioner and his responsibility is to come in front of public. மக்களுக்கு முன்பு வந்து மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை சரி பார்க்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு இருக்கு. Who is BJP? Who is Kiran Rijiju?
Who is Prime Minister Narendra Modi here? No. அரசாங்கம் வேறு, தேர்தல் ஆணையம் வேறு. TN Session, I am not a part of this government. I am not government of India. I am a part of this constitution. நான் அரசாங்கத்தை சார்ந்த அமைப்பும் கிடையாது, அரசாங்கத்திற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. TN Session-உடைய அந்த வார்த்தை, என்னை அரசாங்கத்திற்குள் சேர்த்து பார்க்காதீர்கள். அப்படித்தான் இதுவும். வேர் இஸ் ஞானேஷ்குமார்? யார் PM, யார் CM, யார் HM? எந்த கும்பனாலையும் தேர்தல் ஆணையத்திற்கு முன் நிற்க முடியாது. அப்படி அவர்கள் நேர்மையாக வேலை பார்த்தாள். யாராலும் நிற்க முடியாது. பட் இங்கே என்ன நடக்கிறது? மண்டி போட்டு ஆமாசாமி surrendered. Ganeshkumar had surrendered completely in front of Modi and Gujarat lobby. ஹரியானாவில் நடந்த தேர்தல், இன்னைக்கு அங்கே பிஜேபியோடைய அரசாங்கம் இருந்திருக்காது, காங்கிரஸோடைய அரசாங்கம் இருந்திருக்கும். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். பிஜேபிக்கு கிடைத்த சீட்டு 48, காங்கிரஸிற்கு 37. ஆனால் இந்த 8 கான்ஸ்டியூன்சி மற்றும் பாருங்கள், வெறும் 32 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு இடத்துல அவங்க தோற்றிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல 2000 ஓட்டு, 2500 ஓட்டு, 5000த்திற்கும் கீழே ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த 8 இடங்கள், இந்த 8 இடங்களில் நேரடியாக இந்த ஓட்டுச்சோறுகள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். 22,779 ஓட்டுகளில் மட்டுமே இவர்கள் தோற்றிருக்கிறார்கள். பிஜேபிக்கு இந்த 8 சீட்டு வந்திருக்காது, வெறும் 40 சீட்டும் வந்திருக்காது. டெக்னிக்கலாக பார்த்தால் அவர்கள் ஒரு 10-12 இடங்களை முடக்கப்பட்டிருப்பார்கள். இந்த ரிசல்ட்டை வச்சே நீங்கள் பார்த்தா கூட 40 சீட்டு, இந்த 8 சீட்டு காங்கிரஸிற்கு போயிருந்தால் 45 சீட்டுகள். காங்கிரஸ் would have formed the government there. And that is what ராகுல் காந்தி is saying. இந்த பெண்ணை பாருங்கள். யார் இந்த பெண்மணி? ராகுல் காந்தியும் கேட்டார். இந்த பெண் இன்னைக்கு டிவி ஸ்க்ரீனுக்கு முன்பு வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணுக்கே புரியலை, என்னுடைய ஃபோட்டோ எப்படி இந்தியன் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தியது. அங்கிருந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புகிறார் அவர். Loucura! Que doideira é essa que mundo nós estamos vivendo? Aí um repórter me chamou, querendo saber sobre esse trem, ligou lá no salão, no meu emprego, querendo conversar comigo pra entrevista, aí eu não respondi, falei pra Tatá não passar meu número e tal, o cara achou meu Instagram, me chamou no Instagram. Agora uma outra pessoa que não tem nada a ver com o assunto, uma amiga minha de outra cidade, me manda uma foto, vou colocar aqui pra vocês, aqui embaixo pra vocês verem. Aqui. Vocês não vão acreditar, não. Ô, gente. பிரேசில் நாட்டு பெண்மணி. She says, I'm shocked. I don't know how they have done this. 22 இடங்களில் 2 பூத்துகளில் இந்த பெண்ணுடைய பேர் இருக்குது. எப்படி? நான் தொடக்கத்தில் காட்டின அந்த கூட்டம் உள்ள போச்சு பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் இந்த போன்ற நபர்கள். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த அளவில் இந்த 25 லட்சம் வாக்காளர்களை இந்த திருட்டை இவர்கள் பேலன்ஸ் அவுட் செய்கிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தியோடைய நேற்று ப்ரெஸ் மீட்டில் இருந்து வெளிவந்த இடம், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள் 5 லட்சம், இன்வாலிட் அட்ரஸ் 1 லட்சம், பல்க் ஓட்டர்ஸ் 20 லட்சம், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம். 25 லட்சம் வாக்காளர்கள். இது மட்டுமல்ல, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7. ஆலன் கான்ஸ்டன்சி ராகுல் காந்தியோட 2வது ப்ரெஸ் மீட்டிற்கு பின்பு இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே மறைக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் பார்த்திருக்கிறது. எதற்காக? யோர் ஃபேர் இல்லையா? உண்மை தானே பேசுகிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் அழிக்கிறீங்க? ஏன் ஃபார்ம் 7 அண்ட் ஃபார்ம் 6ற்கான இன்ஃபர்மேஷனை மறைக்கிறீர்கள்? ரைட்? இஸ் இட் அ வேலிட் கொஸ்டின்? அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் votes 2 crore. அங்கே திருடு போன வாக்காளர்கள் 25 lakh. 12.5%, 12.5% ஓட்டு திருட்டு அங்கே நடந்திருக்கிறது. அப்போது 8 பேரில் ஒரு நபர் போலியான வாக்காளர் ஹரியானாவில். தமிழ்நாட்டை சிந்தித்து பாருங்கள். 25 லட்சம் வாக்காளர்களை வைத்து என்னெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்று. இந்த இடத்துல இது மட்டுமல்ல, இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? ஒரே நபருக்கு 100 இடங்களில் ஓட்டு.
223 இடங்களில் ஒரே பெண்ணுடைய ஓட்டு இருக்கு. ஃபேக் ஃபோட்டோஸை வைத்து பிளர்டு ஃபோட்டோ, பேர் தப்பு, ஒரே ஃபோட்டோவை பிளர்டாக யாருன்னே தெரியாது, அடையாளமே தெரியாது. ஏன்னா கடைசியில் அந்த கேட்டை திறந்து விட்டு உள்ளே விரட்டணுமா இல்லையா? இல்லை அவங்களே ஒரு இவிஎம் மிஷினை மேனிப்புலேட் செய்யும்போது இங்கே பாருங்கள் இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதற்கான பட்டியல் தான் நாங்கள் கொடுத்துட்டோமே, இவங்கெல்லாம் ஓட்டர்ஸ், இவர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கணுமா இல்லையா? கணக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு வழி. சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் ரொம்பவே சுலபமாக நீக்கி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் நீக்கக்கூடிய அதுவே கிடையாது. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதை ஒற்றுக்கொண்டிருக்கிறது. ஆமாம், எங்களுடைய லிஸ்டில் தவறு இருக்குது. அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போட போகிறேன். தயவு செய்து அதை பாருங்கள். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான ஒரு வீடியோ, எப்படி தேர்தல் ஆணையமே இதை ஒப்புக்கொண்டது என்று. எப்படி ஏராளமான நபர்களுடைய ஓட் யூபியிலும் இருக்குது, ஹரியானாவிலும் இருக்குது. பிஜேபியுடைய தலைவர்கள் அப்பா மகன் 2 பேருடைய ஓட்டு ஹரியானாவில் இருந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்திலும் இருந்திருக்கு. எப்படி இந்த மால் பிராக்டிஸ் நடந்தது? இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபியின் லீடர் உமேஷ் இவருடைய வீட்டில் 66 ஓட்ஸ்கள் சேர்க்கப்பட்டது. போய் பார்க்கும்போது 66 பேரெல்லாம் இந்த வீட்டில் கிடையாது. இன்னொரு இடத்துல 501 ஓட்டு. அவர்களை போய் அலசி ஆராயும் போது யாருமே அந்த வீடுகள் கிடையாது. இன்னொரு வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 108 ஓட்டர், ஒரே சின்ன வீட்டில். அங்கே போய் பார்த்தால் அங்கேயும் அந்த நபர்கள் கிடையாது. தேர்தலுக்கு சற்று முன்பு 3,50,000 ஓட்டர்ஸ்களை நீங்கள் டிலீட் செய்திருக்கிறீர்கள். 3.5 lakh ஓட்ஸ். அவர்களை போய் தேடி பார்க்கும்போது ஆமாம் எங்களை ஓட்டு போட விடலை. இது போன்ற எத்தனை விஷயங்கள். இந்த ஒட்டுமொத்த திருட்டுக்கான காரணம் யார்? ஞானேஷ்குமார், அதற்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்கள். அவர்களை வைத்து இன்னைக்கு அனைத்து நபர்களுமே அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் மிக சீரியஸாக புரிந்து கொள்ளுங்கள். எஸ்ஐஆர் நடக்கப் போகிறது. எஸ்ஐஆருக்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவரை எந்த அரசியல் கட்சியுமே எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. வெறும் ப்ரெஸ் மீட்டை வச்சு ஆமாம் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். பட் இன்னொரு பக்கம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். எம்கே ஸ்டாலின், டிஎம்கே அல்ல அந்த கூட்டணி கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய ஓட்ஸ் எவ்வளோ? 50% மேலே இருக்கா இல்லையா? ஒட்டுமொத்த காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல மற்ற இந்தியா அலையன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே அவர்கள் கையில் இருக்கா இல்லையா? பிஜேபி கையில் 34-35% தான் ஓட் ஷேர். அப்போது மீதம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் எல்லாருமே மற்ற அரசியல் கட்சிகள், மற்ற மக்களுடைய ஓட் ஷேர் தானே. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்படி மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டதோ அதே போன்ற நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்க தேவை இருக்கு. We don't cooperate to what Election Commission of India says. We don't cooperate. அரசியல் கட்சிகள் ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? மக்கள் எடுக்க முடியுமா, முடியாதா? நாங்கள் ஃபார்மெல்லாம் நிரப்ப மாட்டோம், என்னோட பேர் அங்கே இருக்கணும். உனக்கு ஐடி ப்ரூஃப் தேவையா? கம் and see, check and go, that's it. You cannot remove my name. And it is a responsibility of Election Commission that you need to purify the system. You need to purify the list. It is not the public's responsibility that come, please sir, இந்த பட்டியலை காட்டுங்க, இந்த address proofகளை எடுத்துக்கொள்ளுங்கள். No, it is not. It is your responsibility. You have failed to correct your system. இந்த இடத்துல அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒன்றாக இணைந்து இந்த விவகாரத்தை மிக சீரியஸாக எடுத்து வைக்காத வரை இந்த ஓட்சோரியை நடத்த முடியாது. கிரண் ரிஜிஜு, ராகுல் காந்தி ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதில்ல, ஏன் எஃபிடபிட்டை சப்மிட் பண்ணுறதில்ல? எல்லாமே பண்ணியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு, எஃபிடபிட் சப்மிட் செய்தாச்சு. இதற்கப்புறம் பப்ளிக்கு முன்னாடி இந்த உண்மைகள் வராத வரை, பப்ளிக் இதை உணராத வரை எதுவுமே சாத்தியப்படாது என்று உணரிதான் இன்னைக்கு இந்த போன்ற பிரஸ் மீட்கள் ராகுல் காந்தி மட்டுமல்ல, சிவசேனா, ஆதித்ய டாக்கரே, MNS, ராஜ் டாக்கரே எல்லாரும் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். பப்ளிக் ஹேஸ் டு வேக் அப் நவ். மக்கள் கேள்விகளை கேட்கணும், அமைதியான முறையில் கேட்கணும். அஹிம்சை மற்றும் தான் ஒரே வழி.
அமைதியான முறையில் மக்கள் கேள்வி கேட்கணும், போராடணும். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அந்த முறையில் அடுத்த ப்ரொடெஸ்ட் தொடங்கணும். அந்த முறையில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை சரி பாருங்கள், ரூல் புக்கை கொண்டு வாருங்கள். உங்களுடைய பொறுப்பை, உங்களுடைய வேலை நீங்கள் சரியாக பார்க்காத வரை எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது, தேர்தலும் நடத்தக்கூடாது. கரெக்ட் யூர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட். சிந்தித்து பாருங்கள். என்னுடைய கேள்விகள், என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய ஆதாரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.